சென்னையில் உள்ள அம்மா உணவக பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தினர். கோபாலபுரத்தில் உள்ள அம்மா உணவகத்திலிருந்து மெரினா கடற்கரை வரை அவர்கள் அமைதியாக வந்து மரியாதை செலுத்தினர். இந்த வேலை அம்மா எங்களுக்கு கொடுத்த வேலை. நாங்கள் கட்சியில இருக்கிறோம். 276 நாளா நாங்கள் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்தோம் அம்மா கோசம். இன்னைக்கு அம்மா கோசம் நாங்கள் அம்மா உணவுக்காரங்க கோபாலபுரத்துக்கு நாங்கள் பயணம் பண்றோம். அதிமுகவின் போக்குவரத்து தொழிலாளர் சங்கமான அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் ஜெயலலிதா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சென்னையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சின்னசாமி தலைமையில் பல்லவன் இல்லம் அருகில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் ஜெயலலிதா நினைவிடம் அருகே நிறைவடைந்தது. ஏராளமான தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவுக்கு அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் ஜெயலலிதாவின் ஓவியங்கள் மற்றும் சுடுமண் சிற்பங்களை படைத்து மாணவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்தனர். முதல்வராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாகை மாவட்டம் சீர்காழியில் அதிமுக சார்பில் நடைபெற்றது. இதனை ஒட்டி ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் அமைதி ஊர்வலமாக சென்று ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவின் துக்க தினத்தை நாகை அடுத்த கல்லார் கிராமத்தில் மீனவ சமுதாய முறைப்படி அனுசரித்தனர். இதில் ஏராளமான மீனவ பெண்கள் ஒப்பாரி வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மீனவர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி துக்கத்தை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் நடந்த மௌன ஊர்வலத்தில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருச்சியில் அதிமுகவினர் அமைதி ஊர்வலம் நடத்தினர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரும்பாலான அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். ஊர்வலத்தில் ஜெயலலிதா உருவப்படம் வைக்கப்பட்ட அலங்கார் வண்டி எடுத்து செல்லப்பட்டது. கோவை குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜா. சிற்ப கலைஞராக இவர் ஜெயலலிதாவின் உடலை ராஜாஜி அரங்கில் வைத்திருந்த போது தொண்டர்கள் கதறி அழுத சம்பவத்தை மெழுகு சிற்பமாக வடிவமைத்துள்ளார். இந்த சிற்பத்தை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் வைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.